ஸோ இன்னைக்கு செஷன்ல வந்து நம்ம வந்து ஒரு மெட்ரிக்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மெட்ரிக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மெட்ரிக்ஸ்லாம் எதுக்காண்டி அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் ஃபார் ட்ராக்கிங். பட் இந்த மெட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரீவியஸாக வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது நம்ம வந்து வாட்டர் ஃபால் மாடல் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய மெட்ரிக்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு அஜைல் வந்ததுக்கு அப்புறம் ஸோ எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ல இருந்தே நம்ம வந்து நம்மளுக்கு தேவைப்படுற ரிப்போர்ட்ஸை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மெட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ டெக்ஸ்ட் மெட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட் மெட்ரிக்ஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, லைக் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் செஷன்ல வந்து, ஸோ நம்ம வந்து WSR அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். அதாவது WSR மெயில் அப்படின்னா வீக்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு மெயில் வந்து நம்ம ஸ்டாக் ஹோல்டர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஷேர் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அப்போ இந்த WSRல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நம்ம எவ்வளோ டெஸ்ட் கேஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், எவ்வளோ பாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஃபெயில் ஆகிருக்கு, எவ்வளோ பிளாக் ஆகிருக்கு, எவ்வளோ டிஃபர்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னா, ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் நம்மளுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மெட்ரிக்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த டெஸ்ட் மெட்ரிக்ஸ்ல இருந்து நம்மளுக்கு தேவைப்படுற டேட்டா வந்து நம்ம வந்து டெரைவ் வந்து பண்ணிக்கலாம். பட் இப்போ வந்து இந்த டெஸ்ட் மெட்ரிக்ஸ் வந்து யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ல இருந்தே நம்மளுக்கு எடுத்துருவாங்க. பட் நம்ம இன்டர்வியூ ஸ்டாண்ட் பாயிண்ட்ல வந்து நம்ம ஆன்சர் பண்ணும்போது, ஸோ என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்ரிக்ஸ் உங்க ப்ராஜெக்ட்ல வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, ஸோ லைக் இந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து ஹைலைட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து டெஸ்ட் மெட்ரிக்ஸ். ஸோ இந்த டெஸ்ட் மெட்ரிக்ஸ்ல வந்து நம்மளுக்கு என்னென்ன மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ லைக் நம்ம இது வரைக்கும் எவ்வளோ யூசர் ஸ்டோரி வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், அதாவது எவ்வளோ பிக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஒவ்வொரு யூசர் ஸ்டோரிக்கும் ஆவரேஜா எவ்வளோ டெஸ்ட் டிசைன் வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கோம், அதாவது டெஸ்ட் கேசஸ் வந்து நம்ம எவ்வளோ எழுதியிருக்கோம், தென் மொத்தமாக இது வரைக்கும் எவ்வளோ டெஸ்ட் கேஸ் எழுதியிருக்கோம், அதில் எவ்வளோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், எக்ஸிக்யூட் பண்ணதில் பாஸ் எவ்வளவு, ஃபெயில் எவ்வளவு, பிளாக் எவ்வளவு, இன்னும் நம்ம அன்எக்ஸிக்யூட் பண்ணாமல் எவ்வளோ வச்சிருக்கோம். ஸோ லைக் நம்ம வந்து டிஃபெக்ட்ஸ், லைக் எத்தனை டிஃபெக்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அதில் வந்து கிரிட்டிக்கல் டிஃபெக்ட், மேஜர் மைனர் டிஃபெக்ட்ஸ், ட்ரிவியல் டிஃபெக்ட்ஸ், அதோட கவுண்ட் அதை வந்து நம்ம வந்து எடுத்திருப்போம். ஸோ கஸ்டமர் டிஃபெக்ட், ஸோ நம்ம QA தவிர நம்ம கஸ்டமர் வந்து எத்தனை டிஃபெக்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸோ நம்ம ஹையர் என்விரான்மெண்ட்ல எவ்வளோ டிஃபெக்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கைண்ட் ஆஃப் ஒரு எக்ஸல் ஷீட்ல வந்து நம்மளுக்கு வந்து ட்ராக் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. அந்த எக்ஸல் ஷீட்டை வந்து ஒரு ஷேர் பாயிண்ட்ல வந்து பிளேஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஷேர் பாயிண்ட்டை வந்து டீம்ல இருக்க எல்லாருமே வந்து ஆக்சஸ் வந்து பண்ண முடியும். ஸோ டெய்லி பேசிஸ்ல நம்ம போய் அந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம வந்து அப்டேட் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். பட் இப்போ வந்து இந்த எக்ஸல் ஷீட்லாம் யாரும் யூஸ் பண்றது கிடையாது. நம்ம ஆப்வியஸா வந்து நம்ம இங்க நம்ம ஜீரா போர்ட்லயே அந்த ரெஸ்பெக்டிவ் சினாரியோஸ் வந்து மேப் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அதுலேயே நம்ம வந்து ரன் பண்ணோம் அப்படின்னா அது பாஸா, ஃபெயிலா, இல்லை பிளாக்கா, ஸோ எல்லா ஸ்டேட்டஸும் நம்ம அங்கேயே வந்து சேஞ்ச் பண்ணியிருப்போம். அப்போ தேவைப்படுற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஜீராலேருந்தே நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணிடலாம். பட் இது எல்லாமே நம்மளுக்கு ப்ரீவியஸாக வந்து யூஸ் பண்ண அப்ரோச்சஸ். ஓகே, இந்த மாதிரி தான் டெஸ்ட் மெட்ரிக்ஸை வச்சு தான் ஒரு ப்ராஜெக்டோட ப்ராக்ரஸை வந்து நம்மளுக்கு வந்து மானிட்டர் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. தென் இந்த டெஸ்ட் மெட்ரிக்ஸ்ல இருந்தால் நான் சொன்ன மாதிரி ஸோ நம்மளுக்கு எவ்வளோ டெஸ்ட் கேஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், பாஸ் ஃபெயிலு, இதை எல்லா பர்சன்டேஜும் கால்குலேட் பண்ணி ஸோ அதை வந்து நம்மளுக்கு வந்து மெயிலில் வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. பட் இப்போ இது எல்லாமே நம்மளுக்கு லைக் ஜீரா போர்ட்ல இருந்தே நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணிட முடியும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இன்னும் ஒரு சில மெட்ரிக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அதாவது டிஃபெக்ட் டென்சிட்டி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃபெக்ட் டென்சிட்டி வந்து நம்ம எதுக்காண்டி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ லைக் நம்ம வந்து எவ்வளோ டிஃபெக்ட் வந்து பெர் யூசர் ஸ்டோரிக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு யூசர் ஸ்டோரிக்கு நீங்க வந்து ஒரு 10 டிஃபெக்ட் வந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அதோட டிஃபெக்ட் டென்சிட்டி ரேஷியோ வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து இந்த டிஃபெக்ட் டென்சிட்டி ரேஷியோ வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ, ஓகே, அப்போல்லாம் ஸோ டெவலப்பர் வந்து லைக் நாட் அ டெவலப்பர், ஸோ ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து டெவலப்பரை வந்து கொஸ்டின் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ லைக் ஏன் வந்து இவ்வளோ டிஃபெக்ட்ஸ் வருது, அப்போ நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து யூனிட் டெஸ்டிங் வந்து பண்ணலையா, ஸோ இல்லை லாஜிக் அந்த ரெக்குவயர்மெண்ட்டை வந்து கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா அப்படின்றத ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து டெவலப்பர்ஸ்ட்டை வந்து கொஸ்டின் வந்து பண்ணலாம். ஸோ அப்போ டிஃபெக்ட் டென்சிட்டி ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ அது வந்து டெவலப்பருக்கு வந்து ஒரு பேட் நேம். ஓகே, ஸோ இதே வந்து நமக்கு இன்னொரு ரேஷியோ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க, டிஃபெக்ட் ரிஜெக்ஷன் ரேஷியோ. ஸோ டிஃபெக்ட் ரிஜெக்ஷன் ரேஷியோ என்ன, ரேஷியோனா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டிஃபெக்ட் வந்து கண்டுபிடிக்கிறீங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிக்கும் போது அது எல்லாமே வந்து இன்வேலிட் டிஃபெக்டாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க.
அப்போ நம்ம நிறைய இன்வாலிட் டிஃபெக்ட் வந்து நம்ம வந்து லாக் பண்ணோம் அப்படின்னா அப்போ அங்க டைரக்டா என்ன இண்டிகேட் ஆகும் அப்படின்னா ஸோ நமக்கு ரெக்குவயர்மெண்ட் வந்து ஒழுங்கா புரியல. ஸோ அந்த யூசர் ஸ்டோரியை வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணல. ஸோ நம்ம வேற ஆங்கிள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணி நம்ம வந்து டிஃபெக்ட் வந்து லாக் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க, டிஃபெக்ட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அது எல்லாமே வந்து ஒர்க்கிங் as எக்ஸ்பெக்டட். அப்போ டிஃபெக்ட் ரிஜெக்ஷன் ரேஷியோ வந்து நம்மளுக்கு எப்பயுமே கம்மியா இருக்கணும். ஸோ டிஃபெக்ட் ரிஜெக்ஷன் ரேஷியோ வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம QA வந்து ப்ராப்பரா வந்து லைக் யூசர் ஸ்டோரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? தென் இது போக நம்மளுக்கு வந்து டிஃபெக்ட் ஏஜ்னு ஒன்று வந்து நம்மளுக்கு வந்து கால்குலேட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ லைக் வந்து இது வந்து நம்மளுக்கு ஜீரா போர்ட்லேயே நம்மளுக்கு வந்து பை டிஃபால்ட் வந்து நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகும். இப்போ நம்ம ஏதாவது ஒரு டிஃபெக்ட் வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு வந்து டிஃபெக்ட் ஏஜ் வந்து நம்மளுக்கு வந்து பாப்புலேட் ஆகும். இப்போ இன்னைக்கு லாக் பண்ண டிஃபெக்ட்னா 0ன்னு இருக்கும், நாளைக்குனா நம்மளுக்கு வந்து 1, 2, 3 இந்த டிஃபெக்ட்டை வந்து க்ளோஸ் பண்ற முடிய இதோட ஏஜ் கவுண்ட் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ டிஃபெக்ட் ஏஜ்னா என்ன அப்படின்னா நம்ம என்னைக்கு நம்ம வந்து டிஃபெக்ட்டை வந்து லாக் பண்றோமோ ஸோ அந்த கிரியேட்டட் டேட் லாக்னு சொல்றது கூட நம்ம வந்து கிரியேட்டட் டேட்ல இருந்து லைக் அதை க்ளோஸ் பண்ற டேட் முடிய இருக்க டியூரேஷனை தான் நம்ம வந்து டிஃபெக்ட் ஏஜ் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ஒரு டிஃபெக்ட் வந்து ஜீரா போர்ட்ல வந்து அப்பியர் ஆகுது அப்படின்னா அங்க ஏஜும் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ஏஜ் வந்து நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்னா இப்போ இந்த டிஃபெக்டோட ஏஜ் வந்து நம்மளுக்கு வந்து 4 இருக்கு அப்படின்னா அப்போ இது என்ன இண்டிகேட் ஆகுது அப்படின்னா இந்த 4 டேஸா இந்த டிஃபெக்ட் வந்து ஓப்பன்ல இருக்குன்னு அர்த்தம். அப்போ தென் ஸ்க்ரம் மாஸ்டர் வந்து டெவலப்பர் டீம் வந்து கொஸ்டின் வந்து பண்ணலாம், ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் டிஃபெக்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண இவ்வளோ நேரம் ஆகுது, ஏதாவது காம்ப்ளெக்சிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணி நம்மளுக்கு வந்து கேட்கலாம். ஸோ இப்போ இந்த டிஃபெக்ட் ஏஜுமே நம்மளுக்கு டேஷ்போர்டில் வந்து நம்மளுக்கு வந்து அப்பியர் ஆகும் ஒவ்வொரு டிஃபெக்ட் பக்கத்துலையுமே. ஸோ டிஃபெக்ட் ஏஜ்னா என்ன அப்படின்னா ஸோ நம்ம என்னைக்கு லாக் பண்றோமோ ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டிஃபெக்ட்டை வந்து நம்ம வந்து லாக் பண்றோம் அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் வந்து நம்ம இப்போ இந்த சாட்டர்டே வந்து நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா இப்போ இதோட டிஃபெக்ட் ஏஜ் என்ன 3 days, விச் மீன்ஸ் 3 days அது வந்து ஓப்பன்ல இருக்கு. ஓகே, ஸோ த டைம் டேக்கன் டு க்ளோஸ் த டிஃபெக்ட் வி கேன் சே இட் as an டிஃபெக்ட் ஏஜ். ஓகே, ஸோ தென் அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து டிஃபெக்ட் லீக்கேஜ் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து சொல்லுவாங்க. ஸோ டிஃபெக்ட் லீக்கேஜ்னா என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ லீக்கேஜ் இஸ் நத்திங் பட் ஸோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணாத டிஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து லீக்டு டிஃபெக்ட்ஸ் தான். ஸோ QA தவிர வேற ஏதாவது டிஃபெக்ட்ஸ் வந்து வேற யாராவது டிஃபெக்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அது எல்லாமே நம்மளுக்கு வந்து லீக்டு டிஃபெக்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த கவுண்ட் நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அகெயின் இட்ஸ் பேட் நேம் டு த QA தான். அப்போ என்ன அர்த்தம், நம்ம வந்து டெஸ்டிங் வந்து எஃபெக்டிவா வந்து பண்ணலன்னு அர்த்தம். அப்போ இந்த இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கால்குலேஷன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே நம்மளுக்கு லைக் அந்த WSRல வந்து நம்மளுக்கு வந்து ஹைலைட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டீடைல்ஸ் எல்லாமே எதுல இருந்து எடுப்பாங்க அப்படின்னா ஸோ லைக் ஃப்ரம் த டெஸ்ட் மெட்ரிக்ஸ். ஸோ இந்த மெட்ரிக்ஸ் மாதிரியே நம்மளுக்கு வந்து நிறைய ட்ராக்கர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட்ல வந்து வச்சிருப்பாங்க. ஸோ வி ஆல்சோ கால் இட் அஸ் மெட்ரிக்ஸ் ஆர் ட்ராக்கர்ஸ். ஸோ என்ன மாதிரி ட்ராக்கர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் ட்ராக்கர் அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ இது எல்லாமே இந்த ட்ராக்கர்ஸ் மெட்ரிக்ஸ் எல்லாமே இது வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸல் ஷீட் தான். இதை வந்து நம்மளுக்கு வந்து ஷேர் பாத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வச்சிருப்பாங்க. அப்போ ஷேர் பாத்தில் பிளேஸ் பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரே ஷீட்டை வந்து நம்ம வந்து ஆக்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைண்ட் ஆஃப் வந்து கூகுள் ஷீட் மாதிரி கூட ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கிளாரிஃபிகேஷன் ட்ராக்கர் வந்து நம்ம எதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன டவுட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து அந்த யூசர் ஸ்டோர் நம்மளுக்கு வருதோ அது எல்லாத்தையும் இந்த ட்ராக்கர்ல வந்து நம்ம வந்து ஹைலைட் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். அப்போ இது வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸல் ஷீட் தான். இதான் வந்து ஒரு சாம்பிள் கிளாரிஃபிகேஷன் ட்ராக்கர். அப்போ இங்க அந்த யூசர் ஸ்டோரி நம்பர், உங்களுக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு, அது எதோட மாடல், உங்க நேம் என்னைக்கு ரைஸ் பண்ணீங்க, இல்ல உங்க டீம்மேட்ஸ் டேட்டா செக் பண்ணீங்களா, அதாவது செல்ஃப் அனலைசிஸ் வந்து பண்ணீங்களா, ஸோ இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸும் நம்ம வந்து இன்க்ளூட் வந்து பண்ணிடுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த ட்ராக்கர்ல வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ தென் இந்த டவுட்டுக்கு எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து எய்தர் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை வந்து இந்த ட்ராக்கர்லேயே நம்மளுக்கு வந்து ஆன்சர் பண்ணி அதை வந்து க்ளோஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு இந்த டிஸ்கவரி கால்னு ஒரு கால் சொன்னான்ல அந்த கால் கூட நம்மளுக்கு ஷெடியூல் பண்ணி ஸோ இதில் நம்ம டவுட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து கிளாரிஃபை வந்து நம்ம வந்து பண்ணலாம். அப்போ நம்ம இது வரைக்கும் எவ்வளோ கிளாரிஃபிகேஷன் ரைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத அந்த ட்ராக்கரை பார்த்தாலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்போ அதில் எவ்வளோ ஓப்பனில் எத்தனை கிளாரிஃபிகேஷன் ஓப்பனில் இருக்குது, எத்தனை கிளாரிஃபிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம வந்து மானிட்டர் வந்து நம்ம வந்து பண்ணலாம். அப்போது ஒரு QAவோட ரோல் என்ன அப்படின்னா நம்ம வந்து டீம்மேட்ஸ் இருக்கும். ஸோ நம்ம டீம்மேட்ஸ் வந்து ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு ட்ராக்கரை வந்து நம்ம வந்து மானிட்டர் வந்து பண்ணுவோம்.
இப்போ ரொம்ப நாளா ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து ஓப்பன்ல இருக்கு அப்படின்னா நம்ம பிசினஸ் அனலிஸ்ட்டை வந்து நம்ம ரீச் அவுட் பண்ணி ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நாளா பெண்டிங் இருக்கு, இதை வந்து கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்ற ஒரு புஷ் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நம்ம அந்த கிளாரிஃபிகேஷன் ட்ராக்கர்ல நம்மளுக்கு தோன்ற எல்லா டவுட்ஸையும் நம்ம மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ புதுசா யாராவது டீமுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேம் டவுட் வந்து அரைஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ அவங்க அந்த கிளாரிஃபிகேஷன் ட்ராக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதே சிமிலர் டவுட் வந்து யாராவது ரைஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து அவங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்போ அதே டவுட் அங்கே மென்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை வந்து ஸோ இந்த டாக்குமெண்ட்லேருந்தே வந்து ரெஃபர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஓகேவா? தென் இது போக நம்மளுக்கு வந்து டிஃபெக்ட் ட்ராக்கர் அப்படின்னு ஒரு ட்ராக்கர் வந்து நம்மளுக்கு வந்து மெயின்டைன் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஃபெக்ட் ட்ராக்கர் வந்து எதுக்காண்டி அப்படின்னா ஸோ லைக் நம்ம இது வரைக்கும் என்னென்ன டிஃபெக்ட்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்றோமோ அந்த டிஃபெக்டை எல்லாத்தையும் ஸோ நம்ம இந்த ட்ராக்கர்ல வந்து நம்ம வந்து மென்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம புதுசா வந்து ஒரு டிஃபெக்ட் வந்து லாக் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ட்ராக்கரை வந்து செக் பண்ணி பார்ப்பீங்க யாராவது அதே இஷ்யூக்கு அந்த டிஃபெக்ட் வந்து லாக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. ஸோ இப்போ லாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதே டிஃபெக்ட்ல வந்து நீங்க வந்து கமெண்ட்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரேதர் தேன் கிரியேட்டிங் த நியூ டிஃபெக்ட். ஸோ இல்ல அனதர் சிச்சுவேஷன் லைக் அந்த டிஃபெக்ட் வந்து யாரோ லாக் பண்ணியிருக்காங்க பட் அது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ நீங்க மறுபடியும் கமெண்ட்ஸ் ஆட் பண்ணி அந்த சேம் டிஃபெக்டை கூட ரீஓப்பன் கூட நீங்க வந்து பண்ணி விடலாம். ஸோ ரேதர் தேன் ரைசிங் த டூப்ளிகேட் டிஃபெக்ட். அப்போ இந்த ட்ராக்கர் மூலமா நம்ம வந்து ஒரு டூப்ளிகேட் டிஃபெக்டை வந்து நம்ம வந்து அரைஸ் வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஓகேவா? பட் இந்த ட்ராக்கருமே வந்து இப்போ நம்ம வந்து மேனுவலா வந்து மெயின்டைன் பண்ணணுன்ற அவசியம் வந்து கிடையாது. ஸோ நம்ம அஜைல்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது ஸோ நம்ம ரைஸ் பண்ண எல்லா இஷ்யூவையும் நம்ம ஜீரா போர்ட்ல இருந்து கூட நம்ம வந்து லாக் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இந்த பேக்லாக் போனோம் அப்படின்னா இங்க வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்க வந்து நம்ம வந்து ஃபில்டர் பை பக்குன்னு நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்ம வந்து என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து லாக் பண்ணியிருக்கோமோ ஸோ அது எல்லாமே இங்க வந்து நம்மளுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். அப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸல் ஷீட்டா வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து எக்ஸ்போர்ட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்போ இங்க இருந்து கூட நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த டூப்ளிகேட் டிஃபெக்ட் இருக்கா, வேற யாராவது சிமிலர் டிஃபெக்ட் வந்து ரைஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அதே இஷ்யூ இருக்கு அப்படின்னா ஸோ நம்ம வந்து அதை வந்து நம்ம ரீஓப்பனோ இல்லை நம்ம கமெண்ட்ஸோ அதில் வந்து ஆட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். அப்போ இது மூலமா நம்ம தேவைப்படுற டிஃபெக்ட் கவுண்ட்டும் நம்ம இங்க இருந்து எடுத்துக்கலாம். ஸோ அதான் நான் வந்து சொல்லுது. ஸோ நம்ம வந்து இந்த டெஸ்ட் மெட்ரிக்ஸ் வந்துட்டு நம்ம வந்து இப்போ வந்து பெருசா வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஏன்னா நம்மளுக்கு தேவைப்படுற எல்லா டீட்டெயிலுமே நம்மளுக்கு ஜீரா போர்ட்ல இருந்தே நம்ம வந்து இம்போர்ட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபில்டர்ஸை யூஸ் பண்ணி ஸோ நம்ம தேவைப்படுற டீட்டெயில்ஸை வந்து இங்க இருந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி தான் நம்மளுக்கு இன்னும் ஒரு ட்ராக்கரும் நம்மளுக்கு இருக்கு. ஸோ விச் தே கால் இட் அஸ் அண்ட் லைக் ஆர்டிஎம். ஓகே, ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெக்வயர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் மீன் பை ஆர்டிஎம்? ஸோ ஆர்டிஎம்னா என்ன அப்படின்னா இது வந்து ரெக்வயர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ். இப்போ முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு அஜைல்ல வந்து முன்னாடி வந்து நம்ம வாட்டர்ஃபால்ல வந்து ஒர்க் பண்ணோம். அப்போ வந்து இந்த ஆர்டிஎம் வந்து ஒரு மேஜர் ரோலா வந்து பிளே ஆச்சு. பட் இப்போ நம்ம வந்து அஜைல்ல ஒர்க் பண்றோம். ஸோ அஜைல்ல வந்து நம்மளுக்கு வந்து ரெக்வயர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ்டு கிடையாது. நம்ம எபிக் வைஸ் தான் நம்ம வந்து ஒர்க் வந்து நம்ம வந்து பண்ண போறோம். அப்போ அதோட ட்ராக்கிங் எல்லாமே நம்ம ஜீராலே வந்து பாத்துற முடியும். பட் முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து எண்ட் டு எண்ட் ரெக்வயர்மெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனலைஸ் வந்து நம்ம வந்து பண்ணிடுறோம். ஓகேவா? பட் நம்ம வந்து அந்த எண்ட் டு எண்ட் ரெக்வயர்மெண்ட்டை டெவலப்மெண்ட் அண்ட் டெஸ்டிங் வந்து பண்ணிட்டோமா அப்படின்றத நம்ம எப்படி என்ஷூர் பண்ணுவோம் அப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் அன் ரெக்வயர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஏதாவது ஒரு டெஸ்ட் கேஸ் வந்து நீங்க வந்து கிரியேட் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த டெஸ்ட் கேஸ் எந்த ரெக்வயர்மெண்ட்டுக்கு அப்படின்றத வந்து மேப்பிங் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். அந்த ரெக்வயர்மெண்ட் ஐடி வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ லைக் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மெண்ட் வந்து 1.0, செகண்ட் ரெக்வயர்மெண்ட் வந்து 1.1, இந்த மாதிரி நம்மளுக்கு 2.0 இந்த மாதிரி நம்மளுக்கு ரெக்வயர்மெண்ட் நம்பர் இருக்கும். அந்த கரஸ்பாண்டிங் ரெக்வயர்மெண்ட்டுக்கு அந்த பர்டிகுலர் டெஸ்ட் கேசஸை வந்து நம்ம வந்து மேப் வந்து நம்ம வந்து பண்ணிடுவோம். ஸோ இது மூலமா நம்ம வந்து என்ன என்ஷூர் வந்து நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா ஸோ லைக் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோமா, ஸோ எல்லா ரெக்வயர்மெண்ட்டும் நம்ம வந்து கவர் பண்ணிட்டோமா அப்படின்றத நம்ம வந்து என்ஷூர் வந்து நம்ம வந்து பண்ணலாம். பட் இங்க அஜைல்ல வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எபிக் வைஸ் தான் நம்ம அதாவது புது புது ஃபீச்சர்ல தான் ஒர்க் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து நம்ம ஆர்டிஎம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். பட் நீங்க இன்டர்வியூ போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஆர்டிஎம்னா என்ன அப்படின்றத நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து டெஸ்ட் எக்ஸிகியூஷன் ட்ராக்கர்னு கூட இருக்கும். இந்த மாதிரி நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து நிறைய ட்ராக்கர் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வே. ஸோ லைக் இது எல்லாமே ஒரு எக்ஸல் ஷீட்டை ஷேர் பாயிண்ட்ல வந்து பிளேஸ் ஆயிருக்குது. அது மூலமா நம்மளுக்கு தேவைப்படுற டேட்டாவை வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். எவ்வளவு எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம்,
ஸோ எவ்வளோ வந்து இன்னும் பெண்டிங் ஒர்க் இருக்கு. ஸோ இதை தான் நம்ம வந்து மெட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது எல்லாமே டிஃபரெண்ட் ஃபார்மட்ஸ் நம்மளுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. பட் இங்க இந்த ஆர்டிஎம் கூட பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே வந்துட்டு ஒரு ரெக்குயர்மெண்ட் ட்ரேசபிலிட்டி மேட்ரிக்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு வந்து மேப்பிங் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ எதை எவ்வளோ சினாரியோஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம், இந்த சினாரியோ வந்து எந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு அப்படின்றத மேப் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோமா இல்லை வந்து இன்கம்ப்ளீட்ல தான் இருக்கா அப்படின்ற அந்த ஸ்டேட்டஸும் நம்ம வந்து இங்கே வந்து ட்ராக் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ இது மூலமா ஸோ வி கேன் என்ஷூர் லைக் வந்து நம்ம வந்து எவ்வளோ ஒர்க் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம ஈஸியாக வந்து நம்ம மானிட்டர் வந்து நம்மளால வந்து பண்ணிட முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஆர்டிஎம்மோட டாக்குமெண்ட்டை கூட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் பிக்சர் வந்து கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வே. ஸோ லைக் இதுதான் நம்மளுக்கு இந்த ஆர்டிஎம் மெட்ரிக்ஸ். ஓகேவா, ஸோ லைக் இங்கே தான் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து மேப்பிங் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் நேம் போட்டு நீங்கள் என்னென்ன சினாரியோஸ் வந்து கவர் பண்ணுறீங்களோ அது எந்த ரெக்குவயர்மெண்ட்டு, அதோட ஸ்டேட்டஸ் என்ன, அதோட டிசைன் முடிச்சிருக்கோமா, டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் முடிச்சிருக்கோமா, ஸோ அதில் எவ்வளோ டெஸ்ட் கேஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம், எந்த என்விரான்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணோம், ஸோ எல்லாமே நம்ம வந்து மென்ஷன் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதான் வந்து ஆர்டிஎம். ஸோ ஆர்டிஎம்ன்றது எதுக்காண்டி அப்படின்னா ஸோ இன் ஆர்டர் டு என்ஷூர் லைக் வி ஹேவ் கவர்ட் ஆல் த ரெக்குவயர்மெண்ட். பட் இங்கே நம்ம அஜைலில் வந்து ரெக்குவயர்மெண்ட் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். ஸோ வி ஆர் ஒர்க்கிங் இன் அ ஃபீச்சர் லெவல். ஓகே, ஸோ அதனால ஸோ நம்ம அந்த ஆர்டிஎம்லாம் நம்ம வந்து யூஸ் வந்து பண்ண மாட்டோம். ஸோ இப்போ இந்த ட்ராக்கர் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து இன்பில்ட்டா ஜீராலேயே நம்மளுக்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ கிளாரிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னா நம்ம அந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரிக்கான கிளாரிஃபிகேஷனை அந்த பர்டிகுலர் யூசர் ஸ்டோரியில் இருக்க கமெண்ட் செக்ஷன்லேயே நம்ம வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி தனித்தனி ட்ராக்கர்லாம் நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பாயிண்ட்ல இது எல்லாமே நம்மளுக்கு வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ற ஸோ வேரியஸ் ட்ராக்கர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நீங்க வந்து உங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டா கூட ஸோ நீங்க வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணலாம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் கேர் ஆஃப் த கிளாரிஃபிகேஷன் ட்ராக்கர் ஆர் த டிஃபெக்ட் ட்ராக்கர் ஆர் தி டெஸ்ட் மெட்ரிக்ஸ். இது எல்லாமே நான் தான் வந்து மானிட்டர் வந்து பண்ணி ஃபாலோ அப் வந்து பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு அடிஷ்னல் ரோல் கூட நீங்க வந்து ஹைலைட் வந்து நீங்க வந்து பண்ணலாம். ஓகே, ஸோ பேசிக்கலி ஸோ திஸ் மெட்ரிக்ஸ் ஆர் யூஸ்டு டு லைக் மானிட்டர் த ப்ராக்ரஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ நம்ம எப்படி ப்ராக்ரஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து மானிட்டர் பண்றதுக்கு தான் மெட்ரிக்ஸ். பட் நவ் we have completely convert to an agile. So we are working in a sprint wise or we can say it as an iteration wise. அப்போ அதுல வந்து நம்ம பிளானிங் காலே நம்ம வந்து இவ்வளோ யூசர் ஸ்டோரி தான் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். தென் வந்து நம்மளுக்கு வந்து ஷெடியூல் பிளான் வந்து இருக்கும். லைக் டைம்லைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த எப்பிக்கை எந்தெந்த ரிலீஸ்க்கு வந்து டெலிவர் பண்ண போறோம் அப்படின்ற அந்த ட்ராக்கிங்கும் நம்மளுக்கு வந்து அந்த டைம்லைன்ல வந்து நம்மளுக்கு இருக்கும். அதாவது ஸ்பிரிண்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ எண்ட் ஆகுது, ஸோ எல்லா டீட்டெயிலுமே நம்மளுக்கு இங்கேயே வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அப்போ எல்லா ட்ராக்கிங்குமே நம்ம வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்லே நம்ம வந்து பார்த்துட முடியும். ஓகேவா, ஸோ எந்தெந்த எப்பிக்கை எந்தெந்த ஸ்பிரிண்ட்ல வந்து முடிக்க போறோம் அப்படின்ற எல்லா ட்ராக்கிங்கும் நம்மளுக்கு ஆப்வியஸா வந்து நம்மளுக்கு வந்து ஜீரால வந்து இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இப்போ வந்து நம்மளுக்கு தேவைப்படுற எல்லாமே நம்மளுக்கு ஜீரால இருந்தே நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ஸோ வி ஆர் நாட் யூசிங் சம் செப்பரேட் ட்ராக்கர்ஸ் பிகாஸ் நம்ம செப்பரேட் ட்ராக்கர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதுவுமே நம்மளுக்கு வந்து ஒரு மேனுவல் எஃபர்ட் லைக் இஷ்யூ வரதுக்கு நம்மளுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இஷ்யூ இன் த சென்ஸ் யாராவது ராங் டேட்டா வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மெட்ரிக்ஸ் வந்து அடி வாங்கும். பட் இதே வந்து நம்ம எல்லாமே நம்ம வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்குள்ள வந்து பண்ணும்போது ஸோ இட் வில் ஹாவ் த கிளியர் கட் ரிசல்ட். ஸோ தட் இஸ் வை வி ஆர் மானிட்டரிங் எவ்ரிதிங் இன்சைட் த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல் அண்ட் நாட் இன் அ செப்பரேட் மெட்ரிக்ஸ். பட் அகைன் ரிப்பீட் பண்றேன், பட் இந்த மெட்ரிக்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும், ஏன்னா இன்டர்வியூல வந்து இதெல்லாம் கேட்பாங்க. ஓகே.